தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் கோவை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே 30க்கும் மேற்பட்ட மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநில செயற்குழு கூட்டத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் ஊழியர்கள் இதுவரை 25,000 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 21 வருடங்களாக அவர்கள் பணி நிரந்தரமின்றி பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். 21 ஆண்டுகள் அரசு துறையிலே பணிபுரிந்தால் அவர்களுக்கு என்ன ஊதியம், மாத ஊதியம் கொடுப்பார்களோ அந்த ஊதியத்தை வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முழுக்க கூடுதல் விலை விற்பது என்ற பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மாத சம்பளம் பிடித்தங்கள் போக 11,000, 10,000, 9,000 என்ற நிலை தொடர்கிறது. இந்த சம்பளத்தை மாற்றி அமைக்கும் விதமாக பணி நிரந்தரம் கோரிக்கை என்று நிறைவேற்ற வேண்டும். இஎஸ்ஐ வசதி, பிஎஃப் வசதி உட்பட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என இந்த மாநில செயற்குழு கூட்டத்திலே நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது இன்றைக்கு 3 நாட்களாக அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய கடைகளிலே ஆய்வு என்ற பெயரிலே சொல்லனா தின்பங்களை அனுமதித்துக் கொண்டிருந்தார்கள். தற்போது நிர்வாகத்திற்கு ஆய்வு என்பது மாறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அந்த ஆய்வு செய்வதற்குண்டான வழிகளை உணர்ந்து மாநில அரசு நிர்வாகம் பணி நிரந்தரம் உட்பட அனைத்து கோரிக்கைகளையும் தேர்தல் வாக்குறுதியின்படி நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சம்பளம் 11,000, 10,000 வாங்கிட்டு ஒரு மாநகராட்சியிலோ, நகராட்சியிலோ, ஊராட்சியிலோ யாரும் வாழ முடியாது. மருத்துவ வசதியோ, கல்வி செலவோ மற்றதோ செய்ய முடியாது. இப்போ அரசாங்கம் எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு இந்த துறையில மட்டும் நிரந்தரமற்ற ஊழியர்கள் வச்சிருக்காங்க. எல்லா கார்பரேஷன்லயும் 21 வருஷம் வேலை பார்க்கறோம், பணி நிரந்தரம் இல்லாம இல்ல. டாஸ்மாக் மட்டும் இல்லாம இருக்கு. அப்ப இந்த கூடுதல் விலை விற்பதற்கு அரசே காரணமா அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு அரசு சம்பளம் விஷயமோ ஒத்தடிமை முறைதான் இந்த 10 ரூபாய் விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. பொதுமக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குற விஷயம்ன்றது உருவாகுது. அப்ப எங்க சங்கம் இந்த ஊழல் ஒழிக்கப்படணும்னு நினைக்கிறோம். ஊழல் எங்கேயுமே இருக்கக்கூடாது. நிர்வாகத்திலும் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாது, 10 ரூபாய் வச்சு விற்கிறதும் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க உறுதியா இருக்கிறோம். அப்புறம் கடைகள் இல்லாம மூடப்படணும்னு நினைக்கிறோம். அப்படி செய்யணும்னா ஒரே வழி நிரந்தர ஊழியராக்கி ஒண்ணு இன்னத்துறை அப்படிலாம் மாற்றுத்துறையில அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த 10 ரூபாய் பிரச்சனைக்கு முடிவு காணணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம்.